الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق رسول الله صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஹாஜிகளே, ஹாஜியானிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையின் காரணத்தால் புனித மக்காவில் புனித ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றிவிட்டு மதீனாவில் வந்து சேர்ந்து இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இந்த புனிதமான மதீனாவிலே நாம் தங்கி இருக்க போகிறோம். மதீனா என்றாலே அது மனிதர்களின் மனம் கவர்ந்த இடம் என்று சொல்வார்கள். மைண்ட் ப்ளோவிங் மதீனா, எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு இடம்தான் மதீனா. அந்த மதீனாவில் அப்படி என்ன இருந்தது, என்ன இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்னால் இந்த பூமியை அனைவரும் கொஞ்சம் ஓரங்கட்டிய இடமாகத்தான் பார்த்தார்கள். உங்களுக்கு தெரியும், மதீனாவுடைய பழைய பெயர் யஸ்ரிப். யஸ்ரிப் என்றால் தொத்து நோய், பீடை, இது அர்த்தம். மதீனாவுக்கு வாரதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏண்டா மதீனாவுக்குள்ள வந்தாலே அந்த காலத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு காய்ச்சல், ஒரு நோய் வந்துடும் மக்களுக்கு. அடுத்தது மதீனாவில் குடிக்கிறதுக்கு தண்ணி வசதிகள் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. வியாபாரங்கள், தொழில் வாய்ப்புகள் குறைவாக இருந்தது. மக்காவுடைய சிச்சுவேஷன் மோசமாகி கொண்டே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் சஹாபாக்களுக்கும் நிம்மதியாக மக்காவில் வாழ முடியாத ஒரு நிலைப்பாடு. எவ்வளோ பயங்கரமான நிலைப்பாடு! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 50 வயதாக இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தூணாக நின்று உதவி செய்தவர் அபூ தாலிப் மௌத்தாகினார். தன்னுடைய உயிரையும் பொருளையும் தியாகம் பண்ணின மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகினார். இந்த 2 பேருடைய மௌத்தையும் தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தொடர்ச்சியான சோதனைகள், காஃபிர்களால், முஷ்ரிக்குகளால் வேதனைகள் தரப்பட்டு கொண்டே இருந்தது. இப்ப எல்லாருடைய எதிர்பார்ப்பும், அல்லாஹ் எங்களுக்கு ஹிஜ்ரத்துக்காக அனுமதி தரோம். எங்களுக்கு மதீனாவுல மக்காவுல இதுக்கு பின்னால் இருக்கிறதுக்கு இயலாது, நிம்மதி இல்லை. அல்லாஹ்வுடைய ஓர்டர் வரணும், நாங்க இந்த பூமியிலிருந்து வெளியாகி நிம்மதியான, சந்தோஷமான, செழிப்பான, அமைதியான ஒரு இடத்துக்கு நாங்க போகணும் என்பதாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரம். எல்லாரும் சிந்தனையும், இப்ப மக்காவில இருந்து அல்லாஹ் எங்களை அனுப்புறான்டா மக்காவை விட சிறந்த, மக்காவை விட உயர்ந்த, மக்காவை விட நல்ல செழிப்பான ஒரு பூமிக்கு தான் அல்லாஹ் அனுப்புவான் என்று எதிர்பார்ப்பு. உதாரணமாக பலஸ்தீன் இருந்தது, அந்த நேரம் பெரும் வசதி வாய்ப்புகள் நிறைந்த இடம். அதே போல சிரியா, முழு வசதிகளும் இருந்தது அந்த காலம். அதே போல சவுதியில யமாமா இருந்தது. யமாமா இப்போ உள்ள ரியாதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் அந்த யமாமா. அங்கதான் தானியங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் அல்லாஹுடைய ஓர்டர் வருது, முழு பேரும் யஸ்ரிபுக்கு போங்க. எங்க? யஸ்ரிபுக்கு போங்க. இப்ப சஹாபாக்களுக்கு எல்லாம் யோசனை, ஏன் மதீனாவுல 3 வகையான பிரச்சனை. முதலாவது வியாபாரம். மக்கா சஹாபாக்கள் எல்லாம் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், பெரிய வியாபாரிகள். மதீனா வாசிகள் எல்லாம் விவசாயிகள், ஈச்சம்பழ தோட்டம். 2வது மதீனாவில் குடிநீர் வசதி. இந்த மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்திலே ஒரு ஓடை இருந்தது, அதுல கூட மஞ்சள் நிறத்துல தான் தண்ணி போகுமா.
அந்த தண்ணி கூட உடம்புல பட்டா நோய் ஏற்படும். அடுத்தது மதீனாவுக்குள்ள வாரவர்களுக்கெல்லாம் காய்ச்சல். இது 3வது பிரச்சனை. இப்ப எல்லாருக்கும் கல்புக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் அல்லாஹ் எங்களுக்கு ஓர்டர் தந்து விட்டான், அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டான் ஒரு பூமியை. பரவாயில்ல, பிஸ்மில்லாண்டு நாங்க எல்லாரும் கிளம்ப ஆரம்பிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு விளங்கிட்டு இப்ப சஹாபாக்களுக்கு எல்லாம் யஸ்ரிபுக்கு போறதுக்கு பெரிய விருப்பம் ஒன்று இல்லை. புகாரில வருது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமிர்து பி கர்யத்தின் தக்குலுல் குரா, அல்லாஹ் என்னை ஒரு ஊருக்கு ஹிஜ்ரத் போகுமாறு கட்டளை போட்டிருக்கிறான். அந்த ஊர் எப்படியான ஊர் தெரியுமா? தக்குலுல் குரா, முழு உலகத்தில் உள்ள ஊரையும் விழுங்கக்கூடிய ஊர். அப்படின்னா அந்த ஊர்ல இருந்துதான் இஸ்லாம் முழு உலகத்துக்கும் பரவ ஆரம்பிக்கும். அந்த ஊர்ல இருந்துதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வெற்றி கொள்ளப்படும். உங்களுக்கு தெரியும், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஊர்ல இருந்துதான், இந்த மதீனால இருந்துதான் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்பட்ட சதுர மைல் கிலோமீட்டர் இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாற்றினார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யகூலூன யஸ்ரிப், அந்த ஊருக்கு எல்லாரும் யஸ்ரிப் என்று சொல்றாங்க, நோய் என்று சொல்றாங்க, பீடை என்று சொல்றாங்க. ஆனால் அது யஸ்ரிப் அல்ல. இன்றைய நாள்ல இருந்து அந்த ஊருக்கு பெயர் மதீனா. மதீனாண்டா சிட்டி, சாதாரண மதீனா அல்ல. அல் மதீனத்துல் முனவ்வரா, பிரைட் சிட்டி, ஒளி பொருந்திய நகரம். அந்த ஊர்ல, அதாவது நாங்க இப்ப இருந்து கொண்டு பேசிக்கொண்டு ஹரம் கண்ணுக்கு முன்னால விளங்குது, இதை பார்த்துட்டு நாங்க பேசுறோமே, இது எப்படியான ஊர் தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன்ஃபின்னாஸ், மக்களை கிளியர் பண்ணக்கூடிய இடம், மக்களை சுத்தப்படுத்தக்கூடிய இடம். கமா யன்ஃபில் கீரு ஹபஸல் ஹதீத், கரல் பிடிச்ச துருப்பிடிச்ச இரும்பை தூக்கி நெருப்பில் போட்டால் அந்த இரும்பில் இருக்கக்கூடிய கரலை எல்லாம் துருவை எல்லாம் எப்படி நெருப்பு சுத்தம் செய்யுமோ அதப்போல பாவிகளை எல்லாம் இந்த ஊர்ல இருந்து விரட்டி விட்டு நல்லவர்கள் மாத்திரம்தான் இந்த ஊரில் நிரந்தரமாக வாழலாம். அப்படியான ஒரு ஊருக்கு தான் நான் போறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறதுக்கு முன்னாலேயே நன்மாராயம் சொல்லிட்டான். சொன்னாங்க, புகாரில வருது, இன்னல் ஈமான், ஒரு காலம் வரும், யரிசு இலல் மதீனா கமா தரிசு இலா கமா தரிசுல் ஹய்யத்து இலா ஜுஹ்ரிஹா, பாம்பு புத்துக்கு வெளியே வந்து கடைசியில் அந்த புத்தை நோக்கி செல்வதை போல ஒரு காலம் வரும். இந்த மதீனாவில் மாத்திரம்தான் ஈமான் இருக்கும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வந்து சேர்ந்தாச்சு. இப்ப மதீனாவுக்கு வந்து கொஞ்ச நாள்லே இப்ப எதிர்பார்த்ததை போல எல்லாருக்கும் காய்ச்சல் வர ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் காய்ச்சல். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பயங்கரமான காய்ச்சல், பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பயங்கரமான காய்ச்சல். புகாரில வருது, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு காய்ச்சலுடைய அகோரத்தால சொல்றார், மக்காவுடைய மலை அடிவாரங்கள்லயே உட்கார்ந்து இருக்கலாமே, இங்க வந்து காய்ச்சல்ல கஷ்டப்படுறோமே. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காய்ச்சலுடைய அகோரத்தில் கவிதை படித்தார். குல்லும்ரின் முஸ்பிஹுன் ஃபீ அஹ்லிஹி வல் மௌத்து அத்னா மின் ஷிராகி நஅலிஹி, எல்லாரும் குடும்பத்தோட இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா மௌத்து செருப்பு வாரை விட நெருக்கமாக இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சிச்சுவேஷன் மோசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள கல்பெல்லாம் வித்தியாசமாகுது, நோயால கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் கொஞ்சம் மக்காவை எதிர்பார்க்கிறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தினாங்க. கையேந்தி துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா. சொல்லுங்க, அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா. யா அல்லாஹ், இந்த மதீனாவை எங்களுக்கு விருப்பத்துக்குரிய ஊராக மாற்றுவாயாக. கஹுப்பினா மக்கத்த, நாங்க எப்படி மக்காவை நேசித்தோமோ அதப்போல இல்ல இல்ல அவ் அஷத்த, மக்காவை விடவும் நேசத்துக்குரிய ஊராக இந்த மதீனாவை எங்களுக்கு ஆக்குவாயா. இன்னைக்கு உங்கள்கிட்ட பார்த்து நாங்க கேட்டா, உங்களுக்கு மக்காவுல மௌத்தாக விருப்பமா மதீனால மௌத்தாக விருப்பமான்னு என்ன சொல்லுவீங்க? மதீனால மௌத்தாக விருப்பம். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ அது. தீனுக்கு இடம் தந்த ஊர், நோயாக பீடையாக மக்களால் வெறுக்கப்பட்டிருந்த ஊர்,
இன்றைக்கு முழு உலகத்துடைய உலமாக்களுடைய கல்புகளும் ஏங்கி துடிக்குது இந்த மதீனால மௌத்தாகணும் என்பதா. சாதாரண ஊர் அல்ல அது, சாதாரண ஊர் அல்ல. இன்றைக்கு எங்கட சிந்தனைகள் வீட்டுக்கு போறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டு, ஆனா நீங்க அலோனும் இந்த மண்ணில் இருந்து நீங்க ஒப்பாரி வச்சு அலோனும் அல்லாவிடத்திலே, அல்லாஹ் இது கடைசி வருகையாக கடைசி பிரயாணமாக ஆக்கிறாது எனக்கு மதீனாவுக்கு. அல்லாஹ் கிட்ட கெஞ்சிங்க. அவ்வளோ பொறுமதியான ஊர். இந்த ஊர்ல இருந்து மக்கால இருந்து வெளியேற்றப்பட்டு இந்த ஊருக்கு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவை கைப்பற்றி முஅத்தப் இப்னு அஸீத் என்ற ஒரு சின்ன சஹாபியை கவர்னராக வைத்துவிட்டு அந்த மக்காவுல தங்க கூட விரும்பல, உடனடியாக மதீனாவுக்கு திரும்பி வந்தார். அதான் மதீனா. லேசான ஊர் அல்ல. சொன்னாங்க, மக்காவை விட விருப்பத்துக்குரிய ஊராக இந்த மதீனாவை நீ மாற்றுவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ, வன்குல் ஹம்மாஹா, இந்த மதீனாவுடைய காய்ச்சலை இந்த மதீனாவுக்கு வெளியே நீ அனுப்புவாயாக. வஜஅல்ஹா பில் மஹ்யா, ஜுஹ்ஃபா என்ற இடத்திலே அந்த காய்ச்சலை நீ கொண்டு போய் சேர்ப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்துவிட்டு தூங்குகிறார்கள். அந்த அன்று இரவு கனவிலே ஒரு கருப்பு பெண் தலைவிரி கோலமாக மதீனாவில் இருந்து வெளியே போனால், சொன்னாங்க மதீனாவில் இருந்த தொத்து நோயை அல்லாஹ் மதீனாவுக்கு வெளியே அனுப்பிட்டான். தீனுக்காக அல்லாவுக்காக சொந்த ஊரை விட்டு தியாகம் செஞ்சு இந்த ஊருக்கு வந்தாங்க. ஊர்ல இருந்த முதலாவது பிரச்சனை தொத்து நோய், காய்ச்சல். காய்ச்சல் அல்லாஹ் இல்லாமலாக்கிட்டான். ஆரம்பத்தில் எல்லாம் சோதனை தான். யார் ஈமான்ல உறுதியாக இருப்பாரோ ஜீத ஃபீ பலாயிஹி, அவருக்கு சோதனைகள் அதிகமாக கொடுக்கப்படும். யாருடைய ஈமான் பலகீனமோ அவருக்கு தான் சோதனை குறைவாக இருக்கும். அல்லாஹ் யாரை விரும்புறானோ அவங்கள சோதிப்பான். ஆரம்பத்திலேயே நாங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காது. எங்கட வாழ்க்கையுடைய ஆரம்பம் சோதனையாகத்தான் இருக்கும். பின்னாலதான் அல்லாஹ் எல்லாத்தையும் செழிப்பாக மாற்றுவான். நீங்க யோசிங்க, இந்த மதீனாவுல என்ன இருக்குது? இந்த மதீனா நூறலி மாதிரி இருக்குதா? அல்லது இதுக்கு அழகான தோட்டங்கள், சோலைகள், ஐஸ் மலைகள், நீரூற்றுகள் என்ன இருக்குது? ஆனா உலகத்தில் இதை போல மக்களுக்கு விருப்பமான, முஸ்லிம்களுக்கு விருப்பமான ஊர் இல்லேன். தீனுக்கு இடம் கொடுத்த ஒரே ஒரு காரணத்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தங்குவதற்கு இடம் தந்த ஒரே காரணத்தால் இன்று மக்காவை விட மக்கள் விரும்பக்கூடிய ஊராக இந்த மதீனாவை அல்லாஹ் மாத்தி இருக்கிறார். சிந்திக்கணும் சகோதரர்களே. என்றைக்கு நீங்களும் தீன்தாரிகளாக மாறுவீங்களோ, மார்க்கத்துக்காக அல்லாவுக்காக வாழ ஆரம்பிப்பீங்களோ, ஹஜ்ஜு முடிச்சவர்கள் அல்லாவுக்குரிய ஹாஜிகளாக வாழ ஆரம்பிப்பீர்களோ, ஏனையவர்களை விட அல்லாஹ் உங்களை சிறப்பாக ஆக்குவான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக களம் இறங்கியவர்களை, தீனுக்காக களம் இறங்கியவர்களை, துனியா காசு காசுண்டு பிசாசு பிடிச்சி சாகாம, அவருக்கும் இவருக்கும் பொல்ல போட்டு, அவருக்கும் இவருக்கும் அநியாயம் செஞ்சு, கொடுக்கல் வாங்கல்ல முன்ன பின்ன செஞ்சு, இந்த பதுவாவெல்லாம் லேசானதல்ல. அல்லாவுக்காக வாழ்ந்து பாருங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வாழ்ந்து பாருங்க. துனியா அல்லாஹ் காடலில கொண்டு வந்து கொட்டுவான். இதே மதீனாவுல உமர் ரலியல்லாஹுடைய காலடியில அந்த காலத்துல சூப்பர் பவராக இருந்த ஈரான் பாரசீக பேரரசனுடைய மணி மகுடம், கிரீடம் கொண்டு வந்து காலடியில கொட்டப்படுது. எத்தனை கிலோ தெரியுமா? சில வரலாறு எழுதுறாங்க 92 கிலோ தங்கம். நீங்க கேட்கலாம், 92 கிலோ தங்கத்தை தலையில போடலுமா? தலையில எல்லாம் போடுறல்ல. அவர் வந்து சிம்மாசனத்துல உட்காருவார், ஒரு பெரிய சங்கிலியால கட்டி இருக்கும், சரியா தலைக்கு நேராக கொண்டு வந்து வைக்கப்படும். அழுதாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா அல்லாஹ் இந்த முசீபத்தை விட்டு பாதுகாப்பாயா அல்லாஹ். நாங்க இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக பட்ட கஷ்டங்களுக்கு இந்த உலகத்திலே எங்களுக்கு கூலி தந்துருவானோ பயமாக இருக்குது. இது ஒன்றுமே வேணாம், எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துருங்க என்று சொல்லி முழுதையும் பிரிச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு நாடுகள்ல மாணிக்கங்கள் எடுக்கப்படுது, தங்கங்கள் எடுக்கப்படுது. எங்க போகுது? அல்லாஹ்வு காலம். தீன் முக்கியம் எங்களுக்கு, அதை விளங்கி கொள்ளுங்க. இது நான் எனக்கு பேசுறது உங்களுக்கு அல்ல. எங்களுக்கும் பலரும் வரும்போது போகும்போதும் அல்லாஹ் எங்களையும் டெஸ்ட் பண்ணுவான். எங்கட சிந்தனை துனியாவுல சாயுதா, தீன் பக்கம் உறுதியாக இருக்குதா? மார்க்கம் முக்கியம், அல்லாஹ் முக்கியம். அல்லாஹ்வுக்கு கொடுத்த ஒரே மரியாதை தான் இந்த மதீனா இன்றும் மரியாதையான பூமியாக இருக்கு. முதலாவது பிரச்சனை,
காய்ச்சல், இந்த ஊர்ல இருந்த நோயே அல்லாஹ் இல்லாமலாக்கினான். ரெண்டாவது பிரச்சனை என்ன? குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. ஒரே ஒரு கிணறு, பிரபல்யமான கிணறு பிரு ரூமா. மொத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 கிணறுகள் 20 லட்சம் கிணறுகள் பாவித்தாங்கன்னு வருது பின்னால உள்ள காலங்கள்ல. ஆனா ஒரே ஒரு கிணறு தான் இருந்துச்சு, பிரு ரூமா. ரூமா என்ற யகூதியுடைய கிணறு. அவன் சல்லிக்குத்தான் தண்ணியை விற்பான். அந்த 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 கிணத்துக்கு பக்கத்துல வைத்து அந்த கிணத்துடைய தண்ணியையும் குடிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். அந்த கிணத்துக்கு பக்கத்துல ஸ்ரீலங்காவுடைய ஒரு ஆலிம், நான் நினைக்கிறேன் அவர்கிட்ட பேர் ஞாபகம் இல்ல, அத்தர் கடையும் வச்சிருக்கிறார். ஸ்ரீலங்கா ஊதெல்லாம் வச்சு தண்ணி எடுத்து எங்களுக்கு தந்தாங்க. சம்சம போல இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரூமா கிட்ட போய் கேட்டாங்க, ரூமா, இந்த கிணத்தை நீ முஸ்லிம்களுக்கு நீ ஃப்ரீயாக தந்தா உனக்கு நான் சொர்க்கத்தில் ஒரு நீரூற்றை வாங்கி தருவேன். அவர் இனி ஈமான் இல்லாதவர், அப்படியெல்லாம் தரையலான்டார். இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த வேண்டுகோள் மறுக்கப்பட்ட இந்த செய்தி உடனே வந்தது உஸ்மான் ரலியல்லாஹு உடைய காதுக்கு. ஒரு தெரியும், ஜன்னத்துல் பக்கீல 4 ஹலீஃபாக்கள்ல அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு. உஸ்மான் ரலியல்லாஹு கபர் நேராக இருக்குதுன்னு சொல்றாங்க, போனத்தோட வலப்பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்றாங்க. அல்லாஹு ஆலம், எங்களுக்கு சரியாக அடையாளம் காட்ட தெரியாது. முன்னே உள்ள பழையவங்களுக்கு தான் தெரியும். இப்ப அடையாளமும் இல்லை, யாரும் அவனுக்கு நிக்கிறதுக்கு உருறாங்களும் இல்லை, ரவுண்ட் போயிட்டு வரையலாம், அவ்வளவுதான். வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த கிணத்தை நான் வாங்கி தந்தால், புகாரில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பயானும் பண்ணினாங்க, மன் ஜஹஸ பி'r ரூமா மன் ஹஃபர பி'r ரூமா ஃபலஹுல் ஜன்னா. யார் இந்த ரூமாவுடைய கிணத்தை வாங்கி தோண்டி தருவாரோ முஸ்லிம்களுக்கு, அவருக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புண்டான். போய் கொன்னார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. யா ரசூலல்லாஹ், நான் வாங்கி தந்தா எனக்கு சொர்க்கமா? நான் வாங்கி தந்தா எனக்கு சொர்க்கத்துல தண்ணி கிடைக்குமா? நிச்சயமாக உஸ்மான். வந்தார் ரூமா இடத்துல, ரூமா அந்த கிணத்தை தா. அவன் சொன்னார், விக்கல, அது சின்ன பணத்துக்கு தானே நீ தரமாட்டாய். 35,000 வெள்ளிக்காசிகளை அள்ளி கொட்டினார். நீங்க யோசிங்க, போன கவர்மெண்ட்ல 5,000 ரூபாய்க்கு நாங்க வாங்கின சாமானை இப்ப வாங்கிடும். அதுக்கு முன்னால நாங்க 1000 ரூபாய்க்கு வாங்கின சாமான இப்ப 5,000 10,000 கொடுத்தாலும் ஸ்ரீலங்கால வாங்கலாதே. நாட்கள் போக போக பணத்துடைய பணவீக்கம், பணத்துக்கு பொறுமதியே இல்லை. நான் சொல்லக்கூடிய வரலாறு, 35,000 வெள்ளி கட்டிகளை கொடுத்து வாங்கின அந்த கிணறு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த வரலாறு. எந்த மைசூர் மகாராணியும் குடிக்கிற தண்ணிக்கு அவ்வளோ காசு பணங்களை செலவழித்திருக்க முடியாது. எதற்காக செலவழிச்சார்? அல்லாஹ்வுக்கா, சொர்க்கம் வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்கா வாங்கி கொடுத்தார். சொன்னாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், இதை வாங்கிட்டேன் முஸ்லிம்களுக்காக, வேண்டிய மாதிரி தண்ணி குடிக்கணும், தண்ணி பிரச்சனையும் இல்லை. மூணாவது பிஸ்னஸ். இவர்கள் விவசாயிகள், அவர்கள் வியாபாரிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த அளவுக்கு பரக்கத்தை கொட்டினான், இந்த மதீனாவுல எவ்வளவு பிசினஸ் கொண்டு வந்து சேர்த்தான். சொல்றாங்க சஹாபாக்கள், ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கோடீஸ்வரர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ, இந்த பூமிக்கு அவருக்கு செய்த துஆ, நான் ஒரு கல்லை தூக்கினாலும் அந்த கல்லுக்கு கீழே தங்கம் அல்லது வெள்ளி இருக்கும்டா. கல்லை தூக்கினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்துக்கு பின்னால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் உடைய பிரயாண கோஷ்டி, வியாபார குழு வந்து இறங்குது, மதீனாவே ஆடுது. கேட்கிறாங்க ஆயிஷா அம்மா, என்ன இது சத்தம்? மாஹாதிஹி ரஜ்ஜா, என்ன இது அதிர்வு? சொன்னாங்க, அப்துல் ரஹ்மானுடைய வியாபார கோஷ்டி மதீனாவுக்கு வந்திருக்கிறது. ஆயிஷா நாயகியே, 700 ஒட்டகங்கள். எத்தனை? 700 ஒட்டகம். அந்த 700 ஒட்டகம் நிறையவும் சாமான்கள். சொன்னாங்களா ஆயிஷா அம்மா, அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்யட்டும், ஆகிரத்துடைய கூலி மேலானது, அவர் தவண்டு சொர்க்கம் போவார் என்பதாக நான் கேள்விப்பட்டேன். இந்த செய்தி காதுக்கு வந்தவுடன் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் சொன்னார், தவண்டெல்லாம் எனக்கு சொர்க்கம் போகலா, நான் நடந்து சொர்க்கம் போகணும். ஓடி வந்தாங்க. திரைக்கு பின்னால ஆயிஷா அம்மாவுக்கு முன்னால திரைக்கு பின்னால நின்று சொன்னாங்க, உஷ்ஹிதுகி யா உம்மா, ஏ முஃமின்களின் தாயே,
ஆயிஷா அம்மாவே, உன்னை நான் சாட்சியாக ஆக்குகிறேன். அன்னஹாதிஹின் நூக்க குல்லஹா பிஅஹ்லாசிஹா வ அக்தாபிஹா, இந்த 700 ஒட்டகங்கள், அது நிறைய இருக்கக்கூடிய பொறுமதியான சாமான்கள் முழுதையும் நான் அல்லாஹ்வுக்காக உங்களிடம் தந்து விட்டேன். எந்த ஊரு? சாப்பிடுறதுக்கு குடிக்கிறதுக்கு வழி இல்லாம இருந்த ஊர். சுருக்கமாக நீங்க பார்த்தீங்கன்னா முழுதுடைய பரக்கத்தும் தீனுடைய பரக்கத். அல்லாஹ்வுக்காக இழந்தாங்க உண்ட. நீங்க யோசிங்க, நாங்க ஒவ்வொரு ஊர்களில் வாழ்றோம். சாய்ந்த மருது, கொழும்பு, மல்வான, எவ்வளோ பேர் இருக்கிறீங்க இங்க, ஒவ்வொரு ஊராக்கள் இருக்கிறீங்க. மினுவாங்கோட, தர்கா டவுன், எங்க போனாலும் எங்கட சொந்த ஊருக்கு வந்து சேர்ற மாதிரி வருமா எங்களுக்கு? நான் உலகத்தில் எந்த மூளைக்கெல்லாம் நாங்கள் போகிறோம், எங்கட ஊருக்கு வந்து இப்பயும் முழு பேர சிந்தனையும் என்ன? நாட்டுக்கு போய் ஊரில் போய் இறங்கி பொஞ்சாதிர கையால் அம்மாட கையால் ஒரு புளியானம் நல்லா உரப்பாக குடிக்கணுமா? ஏன் நாக்கெல்லாம் செத்து போயிருச்சு? ஏன் அந்த ஊருக்கு போய் அந்த ஊருடைய தண்ணி படணும், அவ்வளோ முகப்பத் சொந்த ஊரோட. இப்போ உதாரணமா நீங்க எல்லாரும் வெளியறங்க சாய்ந்த மருதுல இருந்து, நீங்க எல்லாரும் வெளியறங்க தர்கா டவுன்ல இருந்து போய் நீங்க எல்லாம் அபர்ண காட்டுல தான் வாழணும்டா. எப்படி எங்களால பொறுக்கேலுமா? கொழும்புல யாரும் இருக்கப்படாது. இதுக்கு போறோம் அரசாங்கம் சட்டம், முழு பேரும் போ. புத்தளத்துக்கு போ, புத்தள பக்கம் என்ன காடது, எலுவான் குளமா, அங்காலோ இல்ல அந்த காட்டுக்கு போ, வில்பத்து காட்டுக்கு போ. முழு பேரையும் விரட்டினா இங்க கல்பு தாங்குமா? அல்லாவுக்காக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அவ்வளோ அவ்வளோ சொந்த பந்தங்களை முட்டுட்டு அந்த சஹாபாக்கள், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மதீனாவுக்கு வந்தது யாருக்கா? அல்லாஹ்வுக்காக. ஆகையால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு நாங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான், அல்லாஹ்வுக்காக நீங்க எதையெல்லாம் நீங்க செய்வீங்களோ முழுக்க முழுக்க அல்லாஹ் உங்களுக்காக எல்லாத்தையும் ஹைராக்கி தருவான். அடுத்ததாக இன்றைக்கு 4 பேர் போறாங்க எங்கள்கிட்ட இருந்து, எங்கள்ட்ட 4 சகோதரர்கள் போறாங்க. இன்ஷா அல்லாஹ் எங்களோட ஒன்றாக இருந்தவங்க, எங்களோட மிச்சம் நெருக்கமாக இருந்தவங்க, ஒன்றுக்குள்ள ஒன்றாக இரக்கமாக நல்ல அன்பாக பண்பாக பழகினவங்க, இன்றைக்கு அவங்களோட ஷார்ட் பேக்கேஜில் வந்தவங்க, அவங்களோட ஹஜ்ஜை முடிச்சுட்டு போறாங்க. போதுமா, நீ பாட்டு போறாங்க.